வெல்கம் பேக் டு கனெக்ட் வித் காயு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பூண்டு சட்னி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் பழைய சாதத்துக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு நமக்கு பூண்டு தான் நிறைய தேவைப்படும். ஸோ நான் வந்துட்டு 3 பெரிய பூண்டு எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கருவேப்பிள்ளை, வரமிளகாய், புளி. நான் வந்துட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்துட்டு நான் குக்கிங்கில் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் நிறைய கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பொருட்களையும் நம்ம இப்போ வந்துட்டு அரைக்கணும். ஸோ அதுக்காக நான் ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, புளி, வரமிளகாய் இந்த 4 பொருளை மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னாலும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். நம்மளோட விஷ் தான். நம்ம வந்துட்டு கொரப்பாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அரைக்க போகிறேன். பொருட்களையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். நான் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் தான் அரைச்சிருக்கேன். தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்துட்டு நம்ம 2-3 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயை வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பும் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் மோஸ்ட்லி வந்துட்டு குக்கிங் பண்ணும்போது நிறைய கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்குவேன். நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் வந்துட்டு கருவேப்பிலை வந்துட்டு அவாய்ட் பண்ண மாட்டேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு 2 டேஸ் வரைக்கும், ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம இது சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்துட்டு ஊற தான் வந்துட்டு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பழைய சாதத்துக்கு வந்துட்டு இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த சட்னி வந்துட்டு ஒரு வேளை காரமாகவோ அல்லது புளிப்பாவோ இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தக்காளி சட்னிக்கும் பூண்டு சட்னிக்கும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணால் டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எவ்ரி 2 மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்துட்டு எடுத்து வதக்கி விடணும். ஏன்னா அடி பிடிச்சிக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கி விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா வந்துட்டு சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல சட்னியோட கலர் வந்துட்டு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு கலர் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சட்னி வந்துட்டு நமக்கு ஃபைனலி ஒரு சூப்பரான யம்மியான சட்னி ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு இப்போ ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான யம்மியான பூண்டு சட்னி வந்துட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு நம்ம பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.